சார் கையில் ஒரே பேப்பராக கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? சரி கிளாஸ் போயிருந்தேன். பசங்க நம்மளை பற்றி ஃபீட்பேக் எழுதி வச்சுருந்தேன், எழுதி கொடுத்துருக்காங்க. படிக்கலாமா? வாங்க படிப்போம். வா எல்லாத்தையும் எடுத்து வை. மாமச்சான் எடுத்து வை. போடுறேன் இங்கே போடு. சரி இப்போ என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி குளிக்கு போடலாம். ஒரு பேப்பர் ஆளுக்கு ஒவ்வொரு பேப்பரை எடுப்போம். யாரை பற்றி வந்துருக்குன்னு பார்ப்போமா? ஓகே ஃபஸ்ட்டு நானே குளிக்கு போடுறேன். என்ன மேலேயே சபரிஸு கணேசன்லாம் எழுதி வச்சிருக்காங்க. பேப்பரை கூட திருப்பி மடிச்சிருக்காங்க. பேரே தெரியல பண்ணி நன்மை தீமைன்னு வேற. சரி நன்மை தீமையே கொடுங்க, படிப்போம். குளிக்கு போடுவோம். நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழையா பற்றி தான் ஹைலைட்டே அவர் தான். சூப்பர். தமிழையா எனக்கு தமிழுக்கு கிடைத்த பெரும் ஐயாவா? பெருமையா பெரும் ஐயாவா? பெரும் ஐயான்னு தான் எழுதியிருக்காங்க. ஓ ஆண்டவா, பெருமை தான் அப்படி எழுதி வச்சிருக்கான். பெருமையை தான் அப்படி எழுதியிருக்கானா? நம்ம தமிழ் சாரோட கோச்சிங் அப்படி. டெய்லியும் காலையில் லேட்டாக வராதீங்க, உங்களால தான் நாங்கள் லேட்டாக வருகிறோம். இல்லைன்னா அவங்க அப்படிதான் எழுதி போட்டுருக்காங்க. அவ்வளோ தமிழை பற்றி பெருசாக சொல்லுறது. நல்லா காசளிக்கிறாரு, நல்லா புரியும். இப்போ நம்ம வேற கொடுங்க, அடுத்து எடுப்போம். நாங்கள் மொத்தமாக சேர்த்து ஒரு குளிக்கு போடுங்க தமிழையா. இப்போ நான் தான் எடுப்பேன். அப்படி எதுவும் தெரியலன்னு போட்டிருக்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான் ராசி. போங்க சரி சரி போடுறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. எடுங்க எடுங்க எடுங்க. ஏதோ ஒன்று எடுக்கும். ரொம்ப ரசிக வெங்கடேஷ் சார். சூப்பர். நீங்க ஒரு அன்பானவர். நீங்க ஒரு ரஜினி, சிவாஜி, விஜய், அஜித், தனுஷ், கமல், அது எல்லாரும் உங்களுக்கு ஈடு கொடுக்க மாட்டாங்களாம். ஐ லவ் யூ சார். எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. ஒரே நிமிஷம் சும்மா ஹேண்ட் ரைட்டிங் வச்சு அனலைஸ் பண்ணுறது. இது என்னடா ஹேண்ட் ரைட்டிங்? இந்த ஹேண்ட் ரைட்டிங்ல என்னடா புரியுது? உனக்கு ஏதாச்சும் புரியுதான்னு பாரு சபரி. எனக்கு ஐயோ தெளிவாக தான் புரியுது. அஜித் ராஜினி கமலன்லாம் எழுதியிருக்காங்க. ரஜினிக்கு ராஜினி போட்டு வச்சிருக்காங்க. சரி ஆமாம் பசங்க. அடுத்து போகலாம். அடுத்து நீங்கள் எடுக்கிறீங்களா? நீங்கள் எடுக்கிறீங்களா? நான் எப்படியும் நம்மளை பற்றி கல்வி ஊற்றிருப்பாருங்க. எடுக்கலாம். எது எடுக்கலாம்? எடுங்க. இதுதான் இருக்கிறதே பெருசாக இருக்குது. யாரை பற்றி கல்வி ஊற்றிருக்கான்னு பார்ப்பேன். சார் எல்லா பசங்களும் ஒரே மாதிரி நல்லா தான் பயிர்ந்துருக்க போகிறானுங்க. அது என்ன கரெக்டு தான். நம்மளாம் வன்மத்தை கட்டி வச்சுருப்பானுங்க. ஏற்றி ஏன் பயிலுங்களா போட்டுட்டாங்க. பயிலுகன்னு எழுதுறாங்க. சந்தோஷம். ஐயா நீங்கள் தான் தெரியும். நானா என்ன எழுதியிருக்கானுங்க படி? ஐயோ என்னென்னமோ எழுதியிருக்கானே. என்னென்னு உருதுலாம் எழுதியிருக்கான் சார். அதனால் புரிய மாட்டேங்குது. ஆனால் பாடம் ஃபஸ்ட் சார் கொஞ்சம் நல்லா சார். ஆனால் பாடம் நடத்தினா இன்ட்ரெஸ்ட்டும் வரும், சில சமயம் தூக்கமும் வரும். அடா பாவிங்களா. அவர் ஒரு நல்ல கேரக்டர். அடுத்து பாருங்க, என்னுடைய கோரிக்கை ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா ஒரு 5 டைம் 10 டைம்ஸ் எழுத சொல்லணுமா? ஏண்டா இவனுங்க பாவமேன்னு சொல்லி ஒரு டைம் 2 டைம் அதெல்லாம் முடியாது. பையன் கோரிக்கை வைக்க வச்சிருக்கான் 5 டைம் 10 டைம். சரி விடு, இதுக்கு மேலே 5 × 10 கொடுத்துருவோம் 50 டைம். 2 நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட் வைக்க வேண்டும். 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட் வைங்க சார். பசங்களே ஆசைப்பட்டு தினமும் வச்சிருவாங்க. 2 நாளைக்கு வேற ஏதோ போட்டுருக்காங்களா பாருங்க. டெஸ்ட் எழுதுறா இம்போசிஷன் கொடுக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுங்க. அடுத்து என்னை பற்றி கல்வி ஊற்றிருக்கான் பாருங்க. என்ன சொல்லியிருக்கான்? என்னை பற்றி நானே பெருமையாக கொடு. உன்னை பற்றி சொன்னால் நான் படிக்கணும். என்னங்களா இது அக்கப்போரா இருக்கு? நான் சபரி சார் என்னது நான் சபரி சார் பற்றி சொல்ல போகிறேன். சொல்லு சபரி சார் உங்களை பற்றி சொல்ல போகிறேன். வந்துட்டான் திரும்பி வராரே சாங் பாடலாம். இன்னும் ஒன்று என்னமோ பாட்டு பாடலாம் சொல்லு. ஒருவேளை அதான் சார் எனக்கு என்னை பார்த்து ஓடிட்டானுங்களா தெரியல. உங்களை பாடம் படி சொல்ல போகிற உலகம் இருங்க. உங்களுக்காக கவிதை எழுதி வச்சிருக்கிறான். உங்களால் பாடம் படித்து சொல்ல போகிற உலகம் இது தங்கமே ஏ தங்கமே ஏ. ஒன்று இப்போ பாருங்க, உண்மையை பேசு, நேர்மையாக பேசு, நீ சபரி சார்கிட்ட பேசு. வேற யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானோ, அப்போ உங்கள்கிட்ட பேசக்கூடாதா? இல்லை சார், நான் என்ன சொன்னேன் அப்படின்னா
யார்கிட்டயும் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லாத, தப்பு பண்ணாலும் நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லி கையை தூக்கி நேர்மையா சொல்லு அப்படின்னு சொல்லி ஓ கொடுப்போம். அப்படியா? அதனால சப்ரி சார்ட்ட அவங்க தப்பு பண்ணாலும் ஒத்துக்கொண்டு சொல்லியிருக்கான். நேர்மையா சொல்லு, அது என்கிட்ட போய் சொல்லு, சப்ரி சார்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி எழுதிருக்கான். என்ன சொல்லியிருக்கானு நல்ல வேலை டக்குன்னு எவனாச்சு அவன் கிடக்குறான் அப்படின்னு எழுதி முடிஞ்சு. நல்ல வேலை அப்படி எழுதல. இப்ப அடுத்து நான் கொடுக்குறேன். சரி, இப்பயாச்சும் நான் எடுக்கிறேன். இப்பயாச்சும் நான் எடுக்கிறேன்பா. ஏப்பா நீ எடுத்தீலப்பா. எதுவுமே இல்லைன்னு வந்துருச்சு. எதுவுமே இல்லைன்னு வந்துச்சு இல்லப்பா. அதனாசம் யாருக்குன்னு பாருங்க. சபரி சார். ஏமாலையே ஐயா, நீங்க உங்க சொந்த உழைப்பால பணம் சேமிச்சு கல்லூரிக்கு நீங்க உங்க சொந்த பணத்தை கட்டுறீங்க, அப்படியா? ஒரு எக்ஸாம்பிள் அன்னைக்கு சொன்னேன், நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்ல, நீங்களும் இந்த மாதிரி கஷ்டப்படுங்க, காசு சேர்த்து வைங்கன்னு எக்கனாமிக்ஸ்ல டீப்பா போய் எடுத்தேன். இந்த விஷயத்தால எரிக்க சொன்ன விடுதலைக்கு சொல்லி வச்சிருக்கிற பாத்தியா? சரி, என்ன 3 தான் இருக்கு. சரி, 3 ஆளுக்கு 1 எடுப்போம். இப்போ ஃபைனல் இது கேன்சல் பண்ணிடலாம். ஆளுக்கு 1. என் தேதி இதுவே வந்திருக்கு, நானே ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். சார் நீங்க இதுவா இது அப்போ கையை வச்சு கொடுங்க. அதுக்கு எனக்கு கணேஷ் சார். படிங்க. கணேஷ் சார் ஒரு முக்கியமான தமிழ் ஆசிரியர். நீங்கள் ஒரு கலப்படம் இல்லாத தமிழ் ஆசிரியர். தமிழ்ல ஏதுடா கலப்படம்? கலப்படம் பண்றதுக்கு இவர் என்ன மன்னன்? இல்ல சார், கலப்படம் இல்லாத தமிழ்னு சொல்லிட்டு ஐ லவ் கணேஷ்னு எழுதியிருக்கான். ஐ லவ் வந்து ஆங்கில வார்த்தை. நான் கணேஷ்னு சொல்லியிருக்கான், மரியாதை கூட இல்ல. ஐ லவ் கணேஷ். எவன் தெரியல. எனக்கு கணேஷ் சார் பரவாயில்லையே. கணேஷ் சார், நீங்க தமிழ் ஆசிரியர் ஆனாலும் நீங்க நன்றாக பாடம் நடத்துறீங்க. என்ன புரியல? நீங்க தமிழ் ஆசிரியராக இருந்தாலும் நல்லா பாடம் நடத்துறீங்கன்னா அப்ப தமிழ் ஆசிரியர் பாடம் எடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தமா? சரி, ஹேண்ட்ஸம். ஓ ஹேண்ட்ஸம் பெருமையா கொஞ்சம் அது ஹேண்ட்ஸம் இல்லை, கொஞ்சம். ஐயோ மீத்தா பாடி மித்தபடி நீங்க நன்றாதான் இருக்கீங்க. நன்றா இருக்கீங்களா? நல்லா எடுக்கிறீங்களா? மத்தபடி நல்லா தான் இருக்கீங்க. இதை இப்படி எழுதிருக்கானா? இருந்து போகாம ரெஸ்ட் ரூம் வந்தேன். என்னதான் அப்படின்றத நானே படிக்கிறேன். அதாவது சார் நீங்கள் ரொம்ப நல்லவீங்க சார். நீங்கள் அதே மாதிரி கதிர்வேலன் சாப்பிட்டு வந்து என்னை நிறையா டைம் காப்பாற்றிருக்கீங்க. யாரும் தெரியல, பர்சனலாக வர தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி ஜாலியாக இருக்கீங்க. எவனோ ஒருத்தன் நான் படுற அவஸ்தையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுருப்பான் போல, ஜாலியாக இருக்குன்னு வேறு போட்டிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ஜாலியாக பாடம் நடத்துறீங்க. நான் இன்னைக்கு பாடம் ஜாலியாக எடுத்தேன். உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்ரீ வெங்கட்ராம் சார் இங்கேருந்து போகாதீங்க. இவங்களுக்கே சாரா வந்து இங்கேயே வரதான். அப்போ அவன் ஸ்கூல் சார் இல்லை, இந்த ஸ்கூலில் உருப்பட வர மாட்டேன். ஒரு டவுட்டு, அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு போயிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுதான் டாடி கேட்குறேன். அப்போ உங்களுக்கு காலேஜ் சொல்லுவான். சரி, ஓகே, சரி, கிளாஸ் போமா? ஓகே, போலாம் வாங்க.